முக்கியமான பதிவு. நான் முன்பதிவிலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த மெர்சி கில்லிங் மெர்சி கில்லிங்கை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. பட் அது இன்னும் ஜியோவா வந்து சர்க்குலர் வரல. பட் இட் ஹஸ் கம், ஒரு ஒரு பரவலான ஒரு விஷயமா அது வந்திருக்கு. ப்ராப்ளி இப்போ நாய்க்கடிகள் நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட் அந்த டிசிஷன் எடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது, நான் இருக்கிறது வந்து பெருமாள்புரம் சுகாதார மையம் மெயின் ரோட்ல அந்த மோட்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல அவங்களோட பெரிய பில்டிங் இருக்கு, இந்த சைட் பில்டிங் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நகரப்புற ஆரம்ப சுகாதார நிலையம். இங்க நான் செக் பண்ணும்போது ரேபிஸ் இன்ஜெக்ஷன் இருக்குன்னாங்க. ஏற்கனவே ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் வந்து ரவுண்ட் த கிளாக் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷனை வந்து ரொம்ப கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு தனி மெத்தடாலஜி. இதான் வந்து வேக்சின் இன் டைம் கேன் அவாய்ட் ரேபிஸ் டெத்ங்கிற விஷயத்த 15/7 லேட் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த இன்ஜெக்ஷன் போடணும், எப்படி அந்த சோப் வாட்டர் வச்சு அதை கழுவணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா 100% இதுல இருந்து நம்ம அந்த ரேபிஸ் நாய்க்கடியிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் 36% ஆஃப் ரேபிஸ் டெத் வந்து வேர்ல்டுல நடக்குது. அது மட்டும் இல்ல, எவ்ரி இயர் 18,000 to 20,000 பேர் ரேபிஸ்னால இறக்குறாங்க. எஸ்பெஷலி இந்தியால வந்து சில்ட்ரன் 15 இயர்ஸ்க்குள்ள உள்ள சில்ட்ரன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, நாய்க்கடினால இறந்து போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரேபிஸ் உடைய அந்த அந்த வைரஸ் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க. அந்த சிம்டம் எப்படி தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அந்த நாய் கடிச்சு அந்த நாய் மாதிரியே கொலைக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் இறந்து போற விஷயத்த பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அந்த வைரஸ் வந்து எந்த வைரஸ் சீரியஸா இருக்கும், எந்த வைரஸ் இதா இருக்குங்கிற அந்த ரிப்போர்ட்டும் இது பண்ணியிருக்காங்க. இதை நான் அடுத்த பதிவுலையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரேபிஸ் நாய்க்கடி விஷயத்தை எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் வளர்த்தாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சரி, அல்லது வந்து ரோட்ல போனாலும் சரி, நாய்க்கடிங்கிறது இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நான் இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதை கரெக்டா பண்ணுங்க. நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த இதுல எப்படி பண்றாங்கிறத உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க.